எஸ் ஸோ வெல்கம் பேக் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்றது நான் பண்ணுறதுச்சு உங்களுக்கு தெரியும். மீசைய முறுக்கு 2ஓட ரிவீல் டீசர் அப்படின்னு ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரியும் மீசைய முறுக்கு எப்படியாப்பட்ட ஒரு கல்ட்டு சம்பவம்னு சொல்லிட்டு நான்லாம் 8th படிக்கும் போது ஆல்பம் அடித்து லூப்பில் விட்டதில் ஞாபகம் சக்கரை கட்டினா அப்படி காதில் தேனாக பாயுது எனக்கு. சக்கரை கட்டி வந்து ஜஸ்ட் ஒரு மியர் எக்ஸாம்பிள். மற்ற பாட்டு எல்லாமே அது ஒரு ஆல்பமாகவே பிளாஸ்ட்டு தான். ஸோ நம்ம வந்து இப்போ அதோட பார்ட் 2 தலைவன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கான ரிவீல் டீசர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இட் இஸ் ஜஸ்ட் அ அனௌன்ஸ்மெண்ட் டீசர். ஸோ வெல்கம் பேக் டு another வீடியோ. சொன்னாங்க போகிறோம்னா மீசைய முறுக்கு 2 ரிவீல் டீசர் தான் பார்க்க போகிறோம் சொன்ன மாதிரி. ஸோ அது இந்த ஆடை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். பட் அது என்னோட அடுத்த படம் மீசைய முறுக்கு சீக்வல். ஸோ இது என்ன மாதிரியாக தான் இருக்க போகுதுன்னு தெரில. அண்ட் இதுவும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து இதில் சொன்னார், கான்சர்ட்டில் சொன்னார். இப்போ வரையும் ஐவ் பின் ரியலி கிரேவிங் டு அட்டெண்ட் ஹிப் ஹாப் கான்சர்ட், பட் இட் ஹஸ் நாட் ஹேப்பன். நான் மலேசியாவில் இருக்கும்போது அங்கே நடக்கும், இந்தியாவில் இருக்கும்போது மலேசியாவில் நடக்கும். இங்கே ஐ எம் லைக் ஒய் எவ்ரி சிங்கிள் டைம் அது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல இப்போ வரையும். பட் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம், என்றைக்காவது ஒரு நாள் அது நடக்கும் போது சம்பவமான ஒரு சம்பவமாக இருக்கும் அந்த கான்செப்ட் எனக்கு தெரியும். ஸோ ஐ எம் ரியலி வெயிட்டிங் டு கிராஸ்ப் தட் எனர்ஜின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த எனர்ஜியை நேரில் பார்க்கணும், அந்த எனர்ஜியில் நான் பூந்து வைப் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை. அது மாதிரி எனக்கு ஆசைனா வந்து ஹிப்ஹாப் தமிழா கான்சர்ட், ஹாரிஸ் கான்சர்ட், யுவன் கான்சர்ட், இது வந்து விஜய் ஆண்டனி கான்சர்ட்டும். ஸோ பட் நம்மளால் முடிஞ்ச இதுக்கு போவோம். பட் நான் இதோ எந்த கான்சர்ட்டும் போனது தளபதி திருவிழா தான் போன ஒரே கான்சர்ட் நினைக்கிறேன். பட் ஐ ரியலி வாண்ட் டு அட்டெண்ட் ஹிப்ஹாப் தமிழா கான்சர்ட். தனியாக கூட அட்டன் பண்ணிடுவேன் தமிழா கான்சர்ட் வந்து. பட் யுவன் ஹாரிஸ்லாம் வந்து ஐ ரியலி வாண்ட் டு டேக் மாமா ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட போகணுன்னு ஒரு ஆசை. பட் இப்போ பண்ணலாம் தனியாக கூட போவேன், ஜாலி வாங்க போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ முதல் இதை பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கோ. 3, 2, 1 கோ. சார், சிலருக்கு மாலை மரியாதையோட திறக்கிற ஸ்டூடியோ கதவு எங்களை பார்த்தா மட்டும் மூடிக்குது சார். 1980 உள்ள விட்டாதானே நாங்கள் கத்துறோமா இல்லை பாடுறோமான்னு தெரியும். ஓகே இருங்க, சவுண்ட் ஃபுல்லாக இல்லை. இஃப் ஐம் நாட் எஸ் ஹவ் ப்ரோ ஹிப்ஹாப்பு பாடும்போது சவுண்டு வந்து அது காது வந்து ஒரு மாதிரி இதாகலைன்னா அது எங்களை உள்ள சவுண்டு ஃபுல்லாக தானாக தெரிஞ்சிடும். பாடுறோமான்னு தெரியும். இப்போ அதான் 1980 போயிட்டு வருது சார். சத்தமாக தான் கேட்கும். என்ன பாட்டு சார்? இது வெகுஜனத்தோட பாட்டு சார், சத்தமாக தான் கேட்கும். போட பாட்டும் சேஷாத்ரி அண்ணாவுடைய வயலினையும் உன்னாடா. உங்க ஏரியால போடுற டண்டனக்கர மாதிரி ஈஸி நினைச்சியல்ல. இந்த கானா பாட்டை வச்சுதான் ராயபுரத்துல இருந்து எப்படி ரயில் விட்டாங்கங்கிற கதையோ நமக்கு தெரியும். அவ்வளவு இருக்குதுடா கானா பாட்டுல. தான் பரம்பரையிலே முறையா கத்துக்கிறவன் பரம்பரையா கத்துக்கிட்டவன்ட்ட எப்படி போட்டி ஜெயிக்க முடியும் சொல்லு? நீ ஜெயிப்பியா? எப்படிடா ஜெயிப்ப? தோப்படா. நீங்க எவ்வளவு பெருசா ஜெயிச்சாலும் அந்த வெற்றி கூட உங்களுக்கு சொந்தம் இல்ல சார். நான் எவ்வளவு கேவலமா தோத்தாலும் மீசைய முறுக்கிட்டு தோப்படா. தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஓ பீரியட் லுக். ரெண்டு நைஸ். ஓகே அசத்து டே பிரதர் இவர் திரும்ப ஹிப்ஹாப் தமிழாவை தான் நான் சொல்றாரு. பையன் பிடிச்சிட்டான். நான் அவனை விட செம டேலண்ட்னா. ஃபாவா தலைவா. ஓகே கடைசியில் வந்த மியூசிக்கு ப்ரோ, லிரிக்ஸும் நல்லா கேட்டுச்சு, புரிஞ்சிச்சு. அதனால ஐ வாஸ் லைக் ப்ரோ திஸ் இஸ் வெடி, 100% வெடி. இது வந்து ஓகே ஐ நோ வி ஆர் ஆல்வேஸ் ஸ்கெப்டிக்கல் அபவுட் அ சீக்வல்.
எப்பயுமே ஒரு சீக்வல் வரும்போது ஜென்ரலி ஒரு இந்தியன் ஆடியன்ஸாகவும் சரி தமிழ் ஆடியன்ஸாகவும் சரி we are not that supportive ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங். நம்ம எப்பயுமே அவ்வளோ சப்போர்ட்டிவாலாம் இருந்ததில்லை. எப்பயுமே ஃபஸ்ட்டு பயம்தான் அப்படியே டபுள் அடிக்கும். ஆனால் திடீர்னு ஒரு நல்ல கண்டென்ட் பார்த்துட்டோம் அந்த படத்தில் இருந்து, ஓகே ப்ராமிசிங்காக கொடுக்குறாங்கப்பா, எஃபர்ட் இருக்குது, ஜெனுவினாக பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு எஃபர்ட்டை பார்க்கும்போது ப்ளீஸ் சிறப்பாக பண்ணிடுங்க, நான் ஃபஸ்ட் பார்ட் பயங்கரம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும்ல. இதை பார்த்தா எனக்கு அதுதான் ஒன்று வருது. ஹிப்ஹாப் தமிழா ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் தாண்டி ஆர்டிஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட். இண்டி மியூசிக்காக அந்த மனுஷன் இப்போ வரையும் பண்ணிகிட்ருக்கிற சில விஷயங்கள் வந்து ஐ டோன்ட் திங்க் we are not ready for that conversation at all. ஸோ அது வந்து ஒரு வேறு லீக். சரி, அது ஒரு வேறு லீக். தலைவன் வந்து நானே அவ்வளோ அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணுற ஆள், ஆனால் என்கிட்டே தலைவன் அப்டேட்ஸ் அப்பப்போ மிஸ் ஆயிரும். லைக் வந்து சில சிங்கிள் ரிலீஸஸாக இருக்கட்டும், சில ஆல்பம் ரிலீஸஸாக இருக்கட்டும், நானே அப்பப்போ மிஸ் பண்ணிடுவேன். அந்த மார்க்கெட்டிங் கேம்பெயின்றது தலைவன் பண்ணுறதே கொஞ்சம் லிமிட்டடாக தான் பண்ணுறாரு. பட் அதுக்குன்னு சில ரீசன்ஸ் இருக்கலாம் பர்சனலி. பட் என்னென்னா அந்த எஃபர்ட் இஸ் நாட் டிப்ரீவிங்கில் அது வந்து குறையவே மாட்டுது. அது ஏறிக்கிட்டே தான் போகுது. இண்டி மியூசிக்காக இருக்கட்டும், இண்டி ஆர்டிஸ்ட்க்கு கொடுக்குற சப்போர்ட்டாக இருக்கட்டும், அது வந்து நான் வந்து ஸ்டில் அது பயங்கரமாக பண்ணிகிட்டே இருக்கார். ஆஸ் அன் ஆக்டரும் எனக்கு முக்கால்வாசி படம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சிவகுமார் சபதம் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி சோனில் இருந்துச்சு தவிர மற்றபடி ஆல் தி அதர் ஃபிலிம்ஸ் ஹேவ் ஒர்க் பர்சனலி ஃபார் மீ. அண்ட் எனக்கு மியூசிக்காக அந்த வைபு, அந்த மாஸ் வந்து அந்த சவுண்டு, அது அவ்வளோ யூனிக்கான ஒரு ஹிப்ஹாப் சவுண்டு தலைவன் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். நான்லாம் வந்து பெருசாக இன்க்ளீஷ் பாட்டு கேட்குற ஆள் கிடையாது. நான்லாம் ஹிப்ஹாப்பு இன்ட்ரடியூஸ் ஆனது ஹிப்ஹாப் மூலிமா தான். ஸோ அது வந்து தப்பாக ரேட்டிங்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் அவர் மூலிமா இன்ட்ரடியூஸ் ஆனது எனக்கு ஜாலி தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனு. ஸோ அதுதான் எனக்கும் ஹிப்ஹாப் தமிழாக இருக்கிற ஒரு பாண்டு. பட் ஐ ரியலி வாண்ட் டு வாட்ச் திஸ் அகேன். என்னென்னா என் ஃபோனு பேட்ரி லோவாக இருக்குது, அதனால தான் இந்த சேட்டை பண்ணிகிட்டு இருக்கு கேமரா. நான் சார்ஜர் மட்டும் கனெக்ட் பண்ணிட்டேன்னா எல்லாம் சரியாக போயிடும். சார்ஜர் மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி இன்னொரு வாட்டி பார்த்துருவோம். ஏன்னா இன்னொரு வாட்டி பார்க்கணும். எனக்கு அந்த மியூசிக் கேட்கணும். எனக்கு அந்த பாட்டு கடைசியில் வந்துச்சுல, அந்த மியூசியம் முறுக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ அதுக்கப்புறம் அந்த பழைய ஓகே எல்லாம் வந்துருச்சா ஓகே, அந்த பழைய பாட்டு வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு ரீமிக்ஸ் வெர்ஷன் விட்டு லிரிக்ஸை மாற்றி ஒரு சேட்டை பண்ணார்ல, செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதான் நம்ம திருப்பி கேட்க போகிறோம். ஸோ வாங்கப்பா ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துருவோம். 3, 2, 1 let's go. சிலருக்கு மாலை மரியாதையோட திறக்கிற ஸ்டூடியோ கதவு எங்களை பார்த்தா சார், சிலருக்கு மாலை மரியாதையோட திறக்கிற ஸ்டூடியோ கதவு எங்களை பார்த்தா மட்டும் மூடிக்குது சார். எங்களை உள்ள விட்டாதானே நாங்கள் கத்துறோமா இல்லை பாடுறோமான்னு தெரியும். பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொன்னார். பட் எந்த ஸ்டோரி தெரியும்? வெகுஜனத்தோட பாட்டு சார் சத்தமாக தான் கேட்கும். சினிமா பாட்டும் சேஷாத்ரி அண்ணாவுடைய வயலினையும் உன்னாடா. உங்க ஏரியால போடுற டண்டனக்கர மாதிரி ஈஸி நினைச்சியா? இந்த கானா பாட்டை வச்சு தான் ராயபுரத்துல இருந்து எப்படி ரயில் விட்டாங்கங்கிற கதையோ நமக்கு தெரியும். அவ்வளோ இருக்குதுடா கானா பாட்டுல. தான் பரம்பரையிலே முறையாக கற்றுக்கிறவன் பரம்பரையாக கற்றுக்கிட்டவன்ட்ட எப்படி போட்டி ஜெயிக்க முடியும் சொல்லு. இந்த இடத்துல டயலாக்ஸும் சரி, மியூசிக்கும் சரி, அந்த ஒரு ஹம் வருதுல அப்படின்னு ஒரு ஹம் வருதுல, அடி செம்ம அடியோட அவ்வளோ இருக்குதுடா கானா பாட்டுல. தான் பரம்பரையிலே முறையாக கற்றுக்கிறவன் பரம்பரையாக கற்றுக்கிட்டவன்ட்ட எப்படி போட்டி ஜெயிக்க முடியும் சொல்லு. நீ ஜெயிப்பியா? எப்படா ஜெயிப்ப? தோப்படா. நீங்க எவ்வளவு பெருசா ஜெயிச்சாலும் அந்த வெற்றி கூட உங்களுக்கு சொந்தம் இல்லை சார். டேய் நான் எவ்வளவு கேவலமா தோத்தாலும் மீசைய முறுக்கிட்டு தோப்பண்டா. தோத்தாலும் ஜெயிச்சாலும் இதோட நிப்பாட்டிடுவாங்க நினைச்சேன் நான். அவ்வளோதான் கம்மி போகிறாங்க. பட் இதுக்கப்புறம் போனது செம்ம லுக்குப்பா. அந்த பீட்டு, லிரிக்ஸு, இந்த ஃப்ரேம் வேற ஐயா இவர் திரும்ப இப்போ
ஹிப்ஹாப் தமிழாவை தானே சொல்கிறாரு. பையன் பிடிச்சிட்டான். நான் அவனை விட செம டேலண்ட்னா. Concert in theaters, bro. Oh, this shouldn't miss, bro. This should not miss. நம்மலாம் ஜாலியாக போயிட்டு ஜாலியாக செம்ம என்ஜாய் பண்ணிட்டு மாசான ஒரு ஹிப்ஹாப் படத்தை பார்த்துட்டு ஜாலியான ஆல்பமை கேட்டுட்டு இனிமேல் நாங்கள் தானன்ற மோடில் தேட்டர் விட்டு வெளியே வரணும். அதுதான் வந்து இந்த படத்தில் வேணும். Let's wait and watch, guys. என்ன மாதிரி இருக்க போது சொல்லிட்டு the energy that is being passed with just this teaser and the last bit of music with the frames அந்த பைக்கில் உட்காந்துட்டு முறுக்கிறதா இருக்கட்டும், அந்த முறுக்கிறது சவுண்டும் அந்த பீட்டோட சவுண்டும் சிங்கில் இருக்கிறதா இருக்கட்டும், that is I did not expect this much of reveal, honestly speaking. நான் வந்து ஜஸ்ட் ஒரு தெரில என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனே தெரியல. நான் ஒரு மோஷன் போஸ்டர் டைப்பில் தான் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆக்சுவலாக. இல்லைனா ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு கேரக்டர் இன்ட்ரோ அந்த மாதிரி ஒன்று யாரோட கதை அப்படின்ற மாதிரி சின்னதாக ஒரு இருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சேன் நான். பட் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஸோ மச் ஆஃப் ஷார்ட்ஸ் டு பி ரிவீல்ட் அண்ட் ஸோ மச் ஆஃப் மியூசிக் டு பி ரிவீல்ட் ஆல்சோ. நான் வந்து அந்த ஆக்சுவலாக வந்து மீசைய முறுக்கு அப்படின்னு ட்ராப் ஆகணும்ல, அந்த இடத்துல ஒரு இது வேறு வெர்ஷன் வந்துச்சுல, அதோட நிப்பாட்டிடுவாங்க. ஓ சின்ன டீஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த வைப்பு வேணுமா வைப்பு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. அவ்வளோ காட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. காட்டிட்டாங்க. தட் வாஸ் ரியலி நைஸ், ரியலி நைஸ். லேட்டாக தாங்க கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுறேன். ஏன்னா சொன்னல காலைல ஒரு ஈவெண்ட்டில் இருந்து அங்கேருந்து வீட்டுக்கு அதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் லேட்டாக ரியாக்ட் பண்ணுறேன். பட் ஹாப்பி தட் ஐ ரியாக்டட் டுடே. நாளைக்கு இன்னொரு சூர சம்பவம் இருக்குல்ல, தலைவர் ஆண்டவர் வருவாங்களே, நாளைக்கு இறங்குவோம் அதுக்கு. ஸோ ஏன் ஐ திங்க் லைட்டிங் பத்தாதனால கேமரா ஒரு மாதிரி ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகிடுது. அது மாதிரி டிஸ்டர்பிங்காக தான் மன்னிச்சிருங்க. நான் அதை கரெக்ட் பண்ணிடுறேன். இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த புது செட்டப் ஸ்டாண்டிங் செட்டப்னால. ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் லைட் பண்ணுறேன் இதை. ஸோ நெக்ஸ்ட் டைம் லைட் பண்ணும்போது பெட்டர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணி பார்ப்போம். நன்றி.